ஒரு 2 பிஹெச்கே வீடு வாங்கினா இந்த மாதிரி தான் ஒரு வீடு வாங்கணுங்க. இந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் வேறு எந்த வீட்டையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வீட்டை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 3 சென்ட்டில் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ் நல்லாவே ஸ்பேஸாக வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் 16க்கு 17ங்கிற அளவில் நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் நல்லாவே வசதியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக 10க்கு 16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஹால், அது போக 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதை தேர்ட் பெட்ரூமும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு வந்து 3 சென்ட்டுங்க 26க்கு 50ங்கிற நீளங்கள் எடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லோ கிரே கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து போர்ட்டிகோ ஸ்பேஸாக இருக்குது. 19க்கு 14ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோல நம்ம கார் நிறுத்திக்கலாம். சைடில் 2 வீலர்ஸ் நிறுத்திக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். கடைசியில் வந்து அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு நல்ல ஹெவியான டோராக ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 17ங்கிற அளவில் நல்ல வெளிச்சமாகவும் ஸ்பேசிஸாகவும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு உட்லைன் விண்டோ இருக்குது. இங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு வெளிச்சம் வருதுங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி பூஜை கேபினெட் அமைஞ்சிருக்கு. லைட் பிஸ்தா கலரில் வால் ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16ங்கிற அளவில் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே எல் ஷேப்பில் லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியா வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குங்க. பெட்ரூமோட டோரில் அந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே 10க்கு 16ங்கிறதுல கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இந்த பெட்ரூமில். இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாசெட் ஹேண்ட் வாஷ் பேஷின் இதெல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டோம்னா 12க்கு 12ங்கிற அளவில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16ன்னு ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 16க்கு ஆர்சிசி லேப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அப்புறம் வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 10க்கு 4ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்குங்க. செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி நம்ம பார்க்குறது ஓப்பன் பால்கனி ஏரியாங்க. இங்கே வேணும்னா நம்ம தேர்ட் பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனியில் கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டோம்னா டெரஸுங்க 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 60 lakh பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடை பற்றி மற்ற எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.